ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. மகளிர் உரிமை தொகை 1000 திட்டத்தில் பெண்களுக்கு திடீர்னு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகளுக்கு அரசு தரப்புலேருந்து வந்த எஸ்எம்எஸ் ரொம்பவே ஷாக் அளிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு 2023 செப்டம்பர் 15 முதல் குடும்பத் தலைவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தொடங்கி செயல்படுத்திட்டு வருது. இந்த திட்டம் மூலமாக பயனாளிகளுக்கு மாதந்தோறும் வங்கி கணக்கில் நேரடியாக ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டுட்டு வருது. ஒவ்வொரு மாதமும் 15 உரிமை தொகை கணக்கில் வந்ததுக்கப்புறம் முதல்வர் பேரில் பெண்களுக்கு உரிமை தொகை திட்டம் குறித்த எஸ்எம்எஸ் அனுப்பி வைக்கப்படும். ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகள் அனைவருக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேரில் வீடியோவுடன் கூடிய எஸ்எம்எஸ் வந்திருக்கு. இதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பிப்ரவரி மாத தொகை உங்கள் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கும். மாதந்தோறும் இது தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொகையினை அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்தி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. முதல்வர் கைவசம் இருந்த சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறைக்கு தற்போது உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. இதனால தான் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் எஸ்எம்எஸ் உதயநிதி பெயரில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. என்னடா சம்மந்தமே இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் பேரில் ஒரு வீடியோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா, நீங்கள் பிப்ரவரி மாதத்தில் 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை வாங்கியிருப்பீங்க. அதுக்கான வீடியோ தான். இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் பேரில் ஒரு நார்மல் எஸ்எம்எஸ் வந்திருக்கும். ஆனால் இப்போ உதயநிதி ஸ்டாலின் பேரில் வீடியோவோட எஸ்எம்எஸ் விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லா மாதமே இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் பேரில் தான் வீடியோவோட எஸ்எம்எஸ் வரும். நீங்கள் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வாங்கிட்டீங்கன்னா. எப்படி இருக்கு இந்த சர்ப்ரைஸ்? ஃபைனலாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இதுக்கு முன்னாடி முதல்வர் ஸ்டாலின் பேரில் வந்த எஸ்எம்எஸ் இப்போ உதயநிதி ஸ்டாலின் பேரில் வருது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு வீடியோஸையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் சேரும்.